இன்னைக்கு வணக்கம்லாம் அப்புறம் சொல்லுவோம். கொஞ்சம் விளக்கமாறு எடுங்க. கொஞ்சம் வீடெல்லாம் சுத்தம் பண்ணணும். ஏன்டா வெட்டி பயலுகளா, லூஸ் பயலுகளா, உங்களுக்குலாம் அறிவு இருக்கா? அறிவு இல்லையா? சோறு தான் திங்கிறீங்களா? வேற எதையாவது திங்கிறீங்களா? இந்த மாரி நெறைய கேள்விகளோட தான் கேட்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. அப்படிலாம் கேட்டோம்னா, நம்ம சேனல அவன் இழுத்து மூட வச்சுருவாங்க அப்படின்றதுனால, இந்த வீணா போன தெரு பொறுக்கிகளுக்கெல்லாம் செருப்பால் அடிச்ச மாரி ஒரு வீடியோ போடுவோம்னு நானும் ஆசையா தான் இருக்கேன். ஆனா போட முடியாதே! போட்டோம்னா என்னத்தையாவது பண்ணி தொலைவாங்களே அப்படின்னு ஒரு பக்கம் கடுப்பா இருந்தாலும் கூட, ஒரு கடுப்பு கம்முனாட்டி நேத்து விஜய் அண்ணா வீட்டுக்கு வந்து, வீட்டுக்குள்ள கார்ல இருந்து கையெழுத்த போட்டு குடுத்துட்டு, பேரு காமராஜுங்க. ரூ. 20 பார்ட்டியோட ஒரே ஒரு வேட்பாளர் ஜெயிச்சு வந்திருப்பாப்ல. அந்த கம்நாட்டி என்ன பண்றான், நேத்து அண்ணன் கூட இருந்து, அவரோட நம்ம அ தமிழக வெற்றிக் கழக பொறுப்பாளர்கள் ஒருத்தரோட இருந்து, கையெழுத்து போட்டு அவரே கையெழுத்து போட்டு குடுத்து, எல்லாம் பண்ணி, உங்களுக்கு நான் என்னோட முழு ஆதரவ தர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டு 7 மணி, 8 மணி, 9 மணி வரைக்கும் தலைவர் முதலமைச்சர் ஆக்க மாட்டாங்களா, ஆக மாட்டாரா அப்படின்ற எதிர்பார்ப்புல நம்மல்லாம் நான்லாம் வந்து ஹை ப்ரெஷருக்குள்ள போயிட்டு சத்தியமா சொல்றேன், நேத்தெல்லாம் எனக்கு மூச்சு விடுறதுக்கான நிலைமையெல்லாம் கொரோனா டைம்ல இருந்த மாதிரி ஆயிட்டேன். கொரோனா வந்தப்ப இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்துச்சு என் நிலைமை. மூச்சு விட முடியல, பார்க்குறேன் பூரா இருட்டா தெரியுதாம். வெளிச்சமே இல்லாம இருக்கு. என்னடா பண்றாங்க? ஒரு மனுஷனை போட்டு இப்படி அடிக்கிறாங்களே அப்படின்ற சோகத்துல நம்ம இருக்கும்போது, இந்த ரூ. 20 பார்ட்டி, இந்த தொப்பி சின்னத்துக்கு ஒரு தடவை ரூ. 20 டோக்கன் கொடுத்து ஜெயிச்சார்ல, அந்த கம்மா வந்துட்டு பங்கமனா சொல்லுது, இந்த என் எம்எல்ஏ ஒருத்தனை காணோம். உன் எம்எல்ஏ காணோம்னா உன் எம்எல்ஏ நீ தான் தேடணும். அதை விட்டுட்டு எம்எல்ஏ காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னர் அலுவலகத்தில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுப்பாராம். நான் தெரியாம தான் கேட்குறேன். ஒரு எம்எல்ஏ காணோம் அப்படின்னா, காணாம போயிட்டாரு அப்படின்னா, அது போலீஸ் ஸ்டேஷன்ல காவல்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். காவல்துறை கண்டுபிடிச்சு, ஐயா இந்த கட்சிக்காரன் தூக்கிட்டு போயிட்டாயா உன் ஆளை, நீ போய் அங்கே கேளு, நீ போய் அது சம்மந்தப்பட்டவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லணும். நேரா வந்துருவாராம். நேரா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவாராம் கவர்னர்கிட்ட. கவர்னர் எப்படா இப்படி ஒரு பெட்டிஷன் வரும் அப்படின்னு ஏங்கி உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ஏன்னா அசைன்மெண்ட் அங்கே டெல்லியில இருந்து அந்த அசைன்மெண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. என்னங்க உங்க அசைன்மெண்ட் என்ன பேப்பர் போகலையாம்ல, சீக்கிரமா போய் மறுபறிக்கை கொடுங்க அப்படின்னு நம்ம டிடிவி ரூ. 20 பார்ட்டிக்கு வருது. ரூ. 20 பார்ட்டி அரக்கப்பட்ட அள்ளிட்டு ஓடி போய், ஐயா இந்த மாதிரி எம்எல்ஏ காணோம், இவங்க தான் தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு? நம்ம தமிழக வெற்றி கழக பார்ட்டி. ஏன்னா நமக்கு ஆளே கிடையாது பாரு. இவங்க ஒத்த சீட்டும் அரை சீட்டும் 2 சீட்டையும் வச்சுக்கிட்டு அலைகிற மாதிரி நம்ம தமிழக வெற்றி கழக தலைவர் அலைகிறாரு. பதவி ஆசை பிடிச்சாலே, நான் உண்மையிலே சொல்றேன், பதவி ஆசை பிடிச்சு அலைஞ்சது டிடிவி தினகரனா, நம்ம வெற்றி தலைவர் விஜய் அவர்களா? கூவத்தூர்ல அவ்வளவு பெரிய சம்பவம் நடந்தப்ப ஆட்கடத்தல் தெரியல, உனக்கு குதிரை பேரம் தெரியல, என்னென்ன மாமா வேலையெல்லாம் பார்த்து கொண்டு போய் அடைச்சு வச்சிருந்தீங்க. நீ எப்படியா முதலமைச்சர் ஆயிக்கணும்னு சொல்லிட்டு அந்த கட்சி உடையிறதுக்கு ஒரு மூல காரணமா இருந்ததுல நீயும் ஒரு ஆளு. உனக்கு பயந்துதான் சின்னம்மா உனக்கிட்டே ஆட்சியை கொடுக்காம அண்ணன் எடப்பாடி கிட்ட கொடுத்துட்டு போகுது. அந்த அண்ணன் எடப்பாடி அண்ணன் வந்து ஆட்சி அமைச்சு ஏதோ 4.5 வருஷத்தை அவர் ஓட்டுறதுக்குள்ள நீ அவருக்கு கொடுத்த கொடுப்பு, அவருக்கு கொடுத்த கொடுமையெல்லாம் கொஞ்சம் நெஞ்சமாயா? அன்னைக்கு அது குதிரை பேரமா தெரியலையா? இதே ஓபிஎஸ் அன்னைக்கு ஒரு 16 பேரை கூட்டிக்கிட்டு திமுகவில் போய் இணைய போறேன்ட்டு அன்னைக்கு அவர் ஆணை இட்டுட்டாங்க. அந்த ஆணைக்கு அடிபணிஞ்சிட்டாரு. ஏன்னா அவர் திமுக விசுவாசி, அப்பவே தெரியும். அம்மா ஆட்சியில இருக்கும்போது ஓபிஎஸ் போய் ஸ்டாலின் வரும்போது அவர் சிரிச்சாரு அப்படின்றதுக்காக அவங்களோட பதவியெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு டம்மி பீஸ் ஆக்கி விட்டவங்க. இது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆக அப்போ நடக்காத குதிரை பேரை நாங்கள் என்ன டேஸுக்கு குதிரை பேரை நாங்கள் பண்ணணும்? உங்களை மாதிரி தகுதி இல்லாமல், மக்கள் ஆதரவு இல்லாமல், மக்கள் ஓட்டு போடாமல் எங்கள் தலைவர் வந்து இன்னைக்கு எனக்கு பதவி பிரமாணம் செஞ்சு அப்படின்னு நிற்க கிடையாது. இப்போ இந்த இமயமலை போன்ற கட்சி நாங்கள் 30 பேர் 40 பேர் கூட்டணியோடு அமைச்சு நான் ஒரு 59 வச்சிருக்கேன். எடப்பாடி அண்ணன் ஒரு 47 வச்சிருக்காரு. எங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைன்னு சொல்லி கொடு. உன்னை யாரும் வேணாம்னு சொன்னா? தில்லு இல்லை, திராணி இல்லை. இல்லையா? இன்னும் தலைவரை நீங்கள் வந்து அந்த காலத்துக்கு வந்துடுறேன், காமராஜ் கதைக்கு வந்துடுவோம். காமராஜ் என்ன பண்ணுறாப்புல, அப்படி நீலி கண்ணீர் வருகிறாரு. என்னோட அனுமதியே இல்லாமல் என் நெஞ்சே வெடிக்குதுங்க, என்னை ஏமாற்றி என்னோட பொய் கையெழுத்தை போட்டு கவர்னர்கிட்ட நான் ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நாங்கள் வந்து ஒரு அமமுக பார்ட்டிங்க, மத்திய கட்சி பார்ட்டி, எங்கள் சிம்பிளில் நின்று ஜெயிச்சுட்டு நான் எப்படிங்க போவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கம்பி கட்டுற கதையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் சொல்கிறேன், உனக்கெல்லாம் திராணி இருக்கா, தில்லு இருக்கா? இவ்வளோ பெரிய மோசடி வேலையை இப்போவே நீ பண்ண ஆரம்பிக்கிறேன்னா, அந்த தமிழக வெற்றி கழகத்துக்குள்ள நீ வந்திருந்தேன்னா அந்த கட்சி என்ன ஆயிருக்கும்? அப்போவே எனக்கு தெரியும். நீ காருக்குள்ளே ஒளிஞ்சிட்டு ஓடி போகும்போதே கேமராவுக்கு முன்னால் உன் மூஞ்சியை காட்டலை. என்னோட கேமராவும் அந்த காரில் இருந்துச்சு. நீயும் அப்போ அதை படுத்துக்கிட்டு இந்த பக்கத்தில் முதுகை திருப்பிக்கிட்டு இப்படி பொத்திக்கிட்டு போகும்போதே நாங்கள் பார்த்தோம். உன் உருவம் தான்டா, இவன் அமமுக பார்ட்டி மாதிரி இருக்கானே அப்படின்னு சொல்லி நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ நீ என்ன போய் நைட்டு மீடியாவில் பேட்டி கொடுக்குற? நான் கையெழுத்து போடலை, என்னோட கையெழுத்தை போலியாக போட்டாங்க. ஆமாம், போலி போட்டாங்க, சோமாஸ் போட்டாங்க, சிக்கன் சுக்கா வச்சு என்னை தின்னுட்டாங்க. உனக்கு அசைன்மெண்ட்டில் நீ ஏதோ பெட்டி கேட்டிருக்க, ஏதாவது பணம் கேட்டிருக்க, என் கட்சிக்காரங்க என் தலைவர் வந்து உன்னை வரட்டி விட்டாரு. அப்படி இருந்தோம் 220 பேர் எங்களுக்கு சப்போர்ட் இருக்குன்னு தான் கொடுத்துருந்தாங்களே தவிர 221 பேர் எங்களுக்கு ஆதரவு இருக்காங்கன்னா ஆளுநர்கிட்ட நாங்கள் கொடுக்கவே இல்லை. ஆக நீ இப்படி சொன்ன உடனே உங்கள் அண்ணனை கிளப்பிட்டு வர்ற. ஏன்னா அசைன்மெண்ட் கொடுத்ததே அவன் தான். உன்னோட ரூ. 20 பார்ட்டி தான் உனக்கு அசைன்மெண்ட் கொடுத்ததே. மாதிரியா போய்கிட்டு இருக்கு, நம்ம ஒத்த சீட்டு எடுத்து வச்சிருக்கோம், இவங்களோட இருந்தால் நமக்கு ஒன்றும் கதையாகாது, ஒன்றும் 10 பைசா சம்பாதிக்க முடியாது, அதனால எனக்கே தெரியாம நீ போய் சேர்ந்துக்க,
பதவி எடுத்துட்டாங்கன்னா நம்ம ஏதாவது ஒன்று கேட்டு ஒரு அமைச்சர் கேட்டு வாங்கிக்கலாம். அதனால நீ போய் சேர்ந்துக்கன்னு அனுப்பிச்சி விட்ட. எம்எல்ஏ வந்து அவங்க முஸ்லீம் கட்சி வந்து நாங்கள் ஆதரவு கொடுக்கல, நாங்கள் திமுகவோட தான், நேற்றும் திமுகவோடு, இன்றும் திமுகவோடு, நாளையும் திமுகவோடு, என்றும் திமுகவோடு போயிட்டாங்க. அது அவங்க கொள்கை, அவங்களோட சிறத்தன்மையில் உறுதியாக இருக்காங்க. அது எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஏன்னா இன்றைய அரசியல் சூழ்நிலையில் நான் எதுக்கும் அடி பண்ணிய மாட்டேன், ஒரு கட்சி தலைவரோட நான் பயணிப்பேன் அப்படின்னு சொல்கிறத நாங்கள் வெகு அளவு பாராட்டுறோம். அவங்க ஆரம்பத்துலேருந்தே அதைத்தான் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ கடைசி நிமிஷத்துலேயே அவங்க அதைத்தான் சொல்லுவாங்க அப்படின்றது நமக்கு உறுதிப்பட தெரிஞ்சிச்சு. நான் நேற்று வீடியோவில் கூட சொன்னேன், முஸ்லீமுக்கு வரமாட்டாங்க, அவங்க வந்து திமுக ஆரம்பத்துலேருந்தே அவங்களோட பயணித்தவங்க வரமாட்டாங்க அப்படின்றதையும் நம்ம ஏற்கனவே வீடியோவே சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த திருட்டு கமநாட்டி உள்ளே வந்தது எங்களுக்கு தெரியாது, உள்ளே இருந்தது தெரியாது. ஆனால் நம்மால் என்ன பண்ணியிருக்கான்னு தெரியுமா? இதாண்டா தமிழக வெற்றி கழக ஐடி லிங்க்னா சும்மா நினச்சிட்டு இருக்கீங்களா? என்ன வேணா வந்து வாய்நாள பேசிட்டு நம்ம அவருக்கு ஓடி போயிடுவோம், நமக்கு ஏதாவது காசு கிடைக்கும், மித்த கட்சியில் மாதிரி நமக்கும் ஒரு 100 கோடி 50 கோடி தருவாங்க, வெயிட்டாக போட்டு போய் உட்காந்துருவோம் அப்படின்னு நினச்சிருப்பேன். இங்கே காசெல்லாம் தரமாட்டாங்க. மக்களுக்கு சேவை செய்கிறதுக்காக வெற்றி தலைவர் விஜய் வர்றாரு. அவரோட இலக்கு இந்த மக்களுக்கு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிறது. ஆனால் நீங்கள் வந்து காசு சம்பாதிக்கணும், பணம் சம்பாதிக்கணும், ஒயின் ஷாப் வச்சு நடக்கணும், பார் ஏலம் எடுத்து தமிழ்நாட்டை ஆளணும் அப்படின்னு நினச்சிட்டு இந்த கட்சிக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. இது உங்கள் முகத்திலேயே நைட்டு 11 மணிக்கு நாங்கள் கிழிச்சிட்டோம். இவன் ப்ராடு டுபாக்கூர்ரா, டிடிவி இந்த மாதிரி பண்ணுவான்னு தெரிஞ்சுதான் இவனை வீடியோவே போட்டோம். ஐயா தினகரன் ஐயா, நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்குறேன். நேற்று நீ சொன்னதை பூரா நாங்கள் பொய்ன்னு உடச்சிட்டோம். கடல் பக்கம் ஒரு ஐடியா இருக்கா, இல்லை கயிறு வாங்குற மாதிரி ஐடியா இருக்கா? உங்களுக்கு மானம் வெக்கம் சூடு சொன்னா அப்படின்றது எதுவுமே இருக்காது. இப்போ வரைக்கும் நான் ஒன்று சொல்கிறேன், இந்த திமுக மக்களுக்கான அரசு, மக்களுக்கு நாங்கள் நல்லது செய்கிறவங்க, நாங்கள் திராவிட கொள்கையில் இருக்கோம் அப்படின்னலாம் ரூட்டை கொடுத்துட்டு எங்கள் தலைவர் விஜயை நீங்கள் அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாங்கள் ஒரு முடிவு எடுத்துருவோம். எவன் காலையும் விழுகாதீங்க அண்ணே, ஆட்சியை கலைச்சிட்டு திரும்பி வாங்க, உங்களுக்கு ஓட்டு போட நாங்கள் ரெடியாக இருக்கோம். இவனுக்காக நம்ம பார்த்துருவோம். அண்ணன் திரும்ப அண்ணன் உங்கள் மேட்டருக்கு வரணும், அடுத்த வீடியோவில் உங்களை தொடலான்னு இருக்கேன். இருந்தாலும் ஒரு சில வார்த்தையை மட்டும் சொல்லிவிட்டு இப்போ முடிச்சுக்கிறேன். 30 வருஷம் உங்கள் இனம் கீழே போய் கிடக்கு அப்படின்றத மறந்துட்டீங்கண்ணே. 30 வருஷம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு உட்காந்துருந்தீங்க. அதனாலே 3 நாளில் தலைவர் விஜய் வந்த உடனே இது திருமா காலம்ன்றீங்க, மர்மா காலம்ன்றீங்க, பர்மா காலம்ன்றீங்க. ரைட்டு, அந்த காலம் வரணும்னு தானே நாங்களே ஆசைப்பட்டோம். எங்கள் திருமாண்ணே ஒரு இனத்துக்கான ஒரு தலைவனாக பேசாமல் தமிழ்நாட்டு மக்களுக்கான தலைவனாக பேசணும்னு தானே நாங்கள் ஆசைப்பட்டோம். ஆனால் நீங்கள் அதெல்லாம் செய்யலை. இன்றைக்கி ஏதோ பரவாயில்ல, இன்றைக்காவது ஞான உதயம் வந்த மாதிரி அந்த மக்கள் தவந்து குனிஞ்சு கிடக்கிற அந்த மக்களுக்காக பேசுனீங்க அப்படிங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அதில் உறுதியாக இருங்கண்ணே, இதுலையாவது உறுதியாக இருங்க. நான் இன்ப நிதி துன்ப நிதிக்கெலாம் ஒரு சிலர் கலைஞர் சட்டி துவச்சி போட்டோம், அப்புறம் அவருக்கு சட்டி துவச்சி போட்டோம், உதயா சட்டி துவச்சி போட்டோம், இன்பா வந்துட்டான் சட்டி துவச்சி போடுவோம், இனி ஒரு துன்பம் வரும் அதுக்கு சட்டி துவச்சி போடுவோன்னு வேணால் கக்கூஸ் கழுவிட்டு இருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடலாம். அது மேட்ரு கிடையாது. நீங்களே எழுந்து வாங்க, இந்த மக்களுக்கான ஒரு தலைவனாக இருங்க. ஒன்று சொல்லவா, நீங்கள் கேட்கலைனாலும் உங்களுக்கு உயர் பதவி கிடச்சிருக்கும். நீங்கள் கேட்கலைனாலும் அந்த மக்கள் உயர்ந்த இடத்துக்கு வரணுன்ற எண்ணத்தில் எங்கள் தலைவர் உறுதியாக இருக்கார். உங்களை மாதிரி கட்சியில் காசுக்காக பணத்துக்காக அடிமை சாசனம் எழுதி கொடுத்துட்டு அந்த ஒரு இன மக்களையே அடிமையாக்கி வச்சுருந்த உங்களை போன்ற ஒரு தலைவர் எங்கள் கட்சிக்கு வரவே வேண்டாம். எங்களுக்கு நீங்கள் வர்றதில் இஷ்டமே இல்லைனே, சத்தியமாக சொல்கிறோம். எங்கள் தலைவன் இந்த தேர்தலில் ஆட்சி அமைக்கலைன்னா கூட எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள் இன்னொரு தேர்தலை சந்தித்து நாங்கள் ஆட்சி அமைச்சிட்டு போகிறோம். நீங்கள் வர வேணாம், எங்கள் கட்சிக்கு நீங்கள் தூய வரல. நீங்கள் இன்றைக்கி ஆசைப்படுறத அன்னைக்கு ஆசைப்பட்டிருக்கணும். இனத்துக்காக நான் வந்திருக்கேன்ப்பா, எனக்கு இந்த பதவி தர்றியா, நான் உங்க கூட கூட்டணி வைக்கிறேன்னு கேட்டிருந்தீங்கன்னா நீங்கள் தில்லானவர், திராணி உள்ளவர், அந்த இனத்துக்கான ஒரு தலைவர். அப்போல்லாம் எங்கனே போனீங்க? அவங்களால பேச முடியல. ஏன்னா உங்கள் பேச்சு உங்களுக்கு பிளாஸ்டிக் சேர் போட்டு உட்கார வச்ச கட்சி தானே, அப்படி தான் இருப்பீங்க. நீங்கள் அந்த இனத்துக்காக பேசுகிறேன்னு அந்த மக்களை எங்களையெல்லாம் ஏமாற்றிட்டு இருக்கீங்க அப்படின்னு தெரியாதா? அந்த மக்களும் இன்னைக்கு நமக்கான ஒரு தலைமை விஜய் தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், சிறுபான்மையினர் மக்களும் சரி, பிற்படுத்தப்பட்ட மக்களும் சரி, அனைத்து ஜாதி மக்கள், ஜாதிகள் இல்லாத ஒரு கட்சியாக தான் இந்த தமிழக வெற்றி கழகம் இருக்குது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வெற்றி தலைவர் விஜய் அரியணை ஏறுவார். ஆனால் நீங்கள் எவன் காலையும் விழுவாதீங்க, அது எங்களுக்கு தாங்கலை. நாங்கள் உங்களுக்கானவங்களாக இருக்கோம், மக்கள் பூரா உங்கள் பின்னால் இருக்கோம். மீண்டும் எலெக்ஷனை கூட சந்திங்க. அப்படி இல்லையா, இவனுங்களை பூரா தூக்கி எரிஞ்சிட்டு ஒரே ஒரு சொல்லோட நீங்கள் மத்தியில் ஆளும் அரசோட கூட்டணி அமைச்சு இவனுங்களை பூரா பிடிச்சி உள்ளே போடுங்க. இவனுக்கு அடிக்க கடைசி முடிவு இதாக தான் இருக்கணும். நிச்சயமாக நீங்கள் ஒரு நல்ல முடிவு எடுங்க. பிஜேபியோட கூட்டணி அமைங்க, அதிமுகவோட கூட்டணி அமைச்சிட்டு இவனுங்களை பூரா தொடர்ச்சி தலைமுடி விட்டுருவான். இவங்க ஆடுற நாடகத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வாங்கினேன். எங்களுக்குலாம் நெஞ்செல்லாம் வெடிக்கிற மாதிரி நைட்டு எனக்குலாம் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு. தயவு செஞ்சு நீங்கள் அசிங்கப்படாதீங்க. நாங்கள் உங்கள் கூட இருக்கோம். நீங்கள் தான் அரியணை ஏறணும். நீங்கள் தான் எங்கள் முதலமைச்சர். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.